மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோப்பின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையும் தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலனில்லாமல் போவதில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விருப்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இது ஒரு அருமையான காரியம். ஆனால் இதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிற விதம் தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த தசம பாகம் காணிக்கணும்னா நம்ம வழியில் மனதில் உடனே தோன்றது என்னன்னா பணம். ஏன்னா மனதில் வேறு வந்து பெருசாக நம்ம உதயம் ஆகாது. ஏதோ ஆண்டவர் வந்து நம்முடைய வருமானத்தில் கேட்குறாரு அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு தோணும். எப்பவுமே தேவன் சொல்லி கொடுக்குற சில காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் சில வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவர் சொல்லி தருகிறவர், அவர் போதிக்கிறவர். சொல்லுங்க, அவர் போதிக்கிறவர். ஒரு ஆதியில் நீங்கள் போய் வாட்சி பார்த்தீங்கன்னா கூட மனுஷனை சிருஷ்டித்துட்டாரு. அவனை கொண்டு வந்து ஏதேனில் வச்சுட்டு கூட அப்படியே விடலாம், அவன்கிட்ட போதிக்கிறார். இந்த நிலத்தை பண்படுத்து, இதை காத்துக்கொள், விருப்பப்பட்டதெல்லாம் நீ சாப்பிடு, பேர் வை, எல்லாத்தையும் சொல்கிறார். ஏன்னா போதிக்கிறதுன்றது என்னன்னா ஒரு காரியத்தை சரியான வகையில் செயல்பட்டு அதனால் வரக்கூடிய நன்மைகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காணிக்கை தசம பாகம் அப்படின்னு சொன்னாவே மனதில் முதல்ல ஒரு உதயம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பணம். அதை தவிர வேணும் நம்ம மனதில் தோணவே தோணாது. சில நேரத்தில் அப்படி பேசும்போதே கூட உங்களுடைய உள் மனதில் ஒரு எண்ணம் வரும், ஏன் இவர் இந்த பணத்தை குறித்து பேசணும்னு நினைக்கிறார். நான் பணத்தை குறித்து சொல்லவே இல்லையே. காணிக்கை தசம பாகம் பாருங்க, இந்த தசம பாகம் காணிக்கை அப்படின்னு வைக்கும்போது ஒரு பெயர் வைக்கப்படுது. ஒரு பெயர் ஒரு செயல்பாடுக்கு உட்பட்டது. அந்த செயல்பாடு அந்த தன்மைக்கு உட்பட்டது. இங்க அவர் பணம் சொல்லல, தசம பாகம்ன்றாரு. தசம பாகம் ஒரு பெயர் சொல்லும் பொழுதே அது ஒரு செயல்பாடுக்கு உட்பட்டதுன்றதை மறந்துடாதீங்க. அந்த செயல்பாடு ஒரு தன்மைக்கு உட்பட்டதுன்னு மறந்துடாதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் வந்து ஒரு வழியை காமிக்கிறார். இந்த வழியில் நீ பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் நல்லா வரலாம். இந்த வழியை நீ பின்பற்றினா நீ மேலே செலுத்திடலாம். இந்த வழிக்குள்ள நீ நுழையும் பொழுது உன் வாழ்க்கையில் வந்து தரித்திரத்தை நீ பார்க்கவே முடியாது. பாருங்க, நமக்கு நிறைய பற்றாக்குறைகள் இருக்கு, தரித்திரம் இருக்கு. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம் பாருங்க, நம்முடைய பற்றாக்குறையும் நம்முடைய தேவைகளையுமே சரியான வகையில் நமக்கு நிவர்த்தி ஆகலன்னு வச்சுங்களேன், நீங்கள் சரியாக ஜபம் கூட பண்ண முடியாது. அது மாதிரி ஒத்துக்கிறீங்க. நீங்கள் ஒரு குறையில இருந்து பாருங்க, உங்கள் விசுவாசம் கூட சரியாக செயல்படாது. நிறைய பேர் மனதில் அது எப்படி தோணுதுன்னு தெரியாது. நாளைக்கு வந்து திங்கட்கிழமை 10ஆம் தேதி, நாளைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், உங்களுக்கு ஒரு குறை இருக்குது. அந்த குறை இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ இன்னைக்கே உங்கள் மனதை அந்த எண்ணம் ஆரம்பிச்சிடும், ஐயோ நாளைக்கு 10ஆம் தேதி, நாளைக்கு அதை செய்யணுமே, ஐயோ அந்த பணத்தை கட்டணுமே, ஐயோ அந்த செக் வந்துடுமே, ஐயோ அதை நான் பண்ண வேண்டி இருக்குது. அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே எலும்ப ஆரம்பிக்கும் போது நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜபத்தை அங்கே தான் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, விசுவாசத்தில் உங்கள் ஜபம் வரல, தேவையில் உங்கள் ஜபம் வருது. விசுவாசத்தில் ஜபம் வர்றதுக்கும் தேவையில் ஜபம் வர்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எது ஒத்துக்கிறீங்க பாருங்க. விசுவாசத்தில் ஜபம் வர்றது என்னன்னு சொன்னா, நான் என்ன விசுவாசிக்கணும் அதை அப்படியே பேசுவேன், நான் கர்த்தர்கிட்ட நெருங்குவேன், நான் பழகுவேன், அந்த காரியத்தில் அடிப்படை வரும். ஒரு தேவையின் அடிப்படையில் நான் ஒரு ஜபத்துக்கு போகும்போது அந்த ஜபம் அந்த தேவையை சார்ந்திருக்குதே தவிர என் விசுவாசத்தை சார்ந்து இல்லை. எத்தனை பேர் விளங்குது நான் சொல்றது? விளங்குற மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் புரியாமல் பேசினே போகக்கூடாது, இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் என்னவா அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார் பிரதர், ஒன்றுமே விளங்கலை எனக்குன்னு.
ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், நம்ம விசுவாசம் என்ன, விசுவாசத்துக்குரிய காரியம் என்ன, ஒரு விசுவாசத்தின் செயல்பாடு என்ன. இயேசுவே சொல்றாரு இல்லைங்களா, விசுவாசத்தினால் எவனால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்படின்னு தான் சொல்றாரு. ஒரு விசுவாசத்தின் செயல்பாடு ஜெபமா இருக்கணும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த ஜெபத்தையும் நம்ம துவங்கணும். நம்ம தேவை, பற்றாக்குறை, நம்மகிட்ட இல்லாத நேரத்தில் ஒரு பிரச்சனை, இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேவையின் அடிப்படையில் உங்க ஜெபம் வருது, அந்த ஜெபத்துக்காக உங்க விசுவாசம் வருது. எல்லாமே தலைகீழ மாறி போயிடுது. விசுவாசம் வந்து ஜெபம் வரல, தேவை வருது, அதுக்கு ஒரு ஜெபம். அந்த ஜெபத்துக்காக இப்ப நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது. கடவுள் எனக்கு தருவாரு, நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. அதனால தான் நிறைய ஆவிக்குரிய கோட்பாடுகள் தலைகீழ மாறி போகுது. சில நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறோம், ஜெயிக்க முடியாமல் போகிறோம். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து போனாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க? இல்லை வேறு அப்படிலாம் கிடையாது, கிடையவே கிடையாது. வந்துனே இருக்கும். ஒவ்வொரு தேவைகள் நம்ம போக 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 அந்த தேவைகளுக்கு ஏற்ற காரியங்கள் நமக்கு அவசியம், அதை சந்திச்சே ஆகணும். ஒரு காலத்தில் பாருங்க, நான் சர்ச்சை நடத்தும் போது எனக்கு ஒரு 2500 தான் ஒரு மாதம் இருந்தால் போதும், சர்ச்சை ரன் பண்ணிவிடுவேன். எவ்வளோ? இப்போ நான் உங்களை கேட்குறேன், எனக்கு 2500 அந்த சர்ச்சை ரன் பண்ண முடியுமா? கரண்ட் பில் கூட கட்ட முடியாது, பீஸ் பிடிக்கணும் போயிடுவான். கரண்ட் பில்ல 10,000 ரூபாய்க்கு மேலே வரும். இப்போ 2500 ஒரு காலத்தில் எனக்கு இருந்தால் போதும், நான் சர்ச்சை ரன் பண்ணிடுவேன். எனக்கு பெருசாக தேவையே கிடையாது. ஒரு வீடு, அங்கே வர ஜனங்க, அந்த வாடகை கொடுத்துட்டு அப்படியே நிம்மதி பெருமூச்சோட வாழ்ந்துருப்பேன். இப்போ நிறைய காரியங்கள் மாறிடுச்சு, நிறைய எண்ணங்கள் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு, ஆட்களும் மாறிட்டாங்க, நிறைய காரியங்கள் வளர்ந்துனே போகுது. இப்போ இந்த காரியங்கள் வளர்ந்து அதுக்கு முதலாகவே அந்த வழியை நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு வளர்ச்சி வர்றதுக்கு முன்பதாகவே அந்த வழியை நான் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வளர்ச்சிக்குரிய காரியங்களை அந்த வழியினால என்னால சந்திக்க முடியும். இப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார்னா, ஒரு அருமையான வழியை போதுகிறார். தசம பாகம் என்பது ஒரு வழி. இந்த வழியில நீ வந்து பாரு, இந்த வழியில நீ உனக்குள்ள நுழைஞ்சு பாரு, நீ எதை கண்டடையணும்னு நினைக்கிற அதை கண்டடையலாம். ஆமென். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பெயர், அந்த பெயர் வந்து அந்த செயல்பாடுக்கும் அந்த செயல்பாடினுடைய தன்மையும் சார்ந்தது. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே தசமம் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே வருமானம், அது தசமம் கிடையாது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சொல்றேன், டக்குன்னு புரியும் பாருங்க. ஒருத்தர் ஒரு பெயர் வைக்கிறோம் சொன்னா அந்த பெயர் அது சார்ந்திருக்கும். ஆபிரகாம், உடனே என்ன நினைக்கணும் நம்ம? ஆபிரகாம் சொன்னா என்ன தோணும் உங்களுக்கு? விசுவாசத்தின் தகப்பன். ஈசாக்கு நகைப்பு, யாக்கோப்பு எத்தன், இஸ்ரவேல் தேவனுடைய ஜனம். நமக்குள்ள அப்படியே ஒரு பேரை சொன்னாவே ஒரு எண்ணம் வருது பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, தசமபாகம் அது பணம் பெறுத. அந்த தன்மை என்னங்க? எனக்கு வந்து அந்த தன்மையை சொல்லுங்க. அந்த தன்மை என்ன, அந்த செயல்பாடு என்ன, அதை சொல்லுங்க எனக்கு. ஆபிரகாம் மனுஷன் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆபிரகாம் விசுவாசத்தின். அப்ப ஆபிரகாம் மனுஷன் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? விசுவாசத்தின். ஈசாக்கு மனுஷன் ஏன் நகைப்புன்னு சொல்றீங்க? யோசேப்பு கனிதரும் செடி, ஏன் யோசேப்பு கனிதரும் செடின்னு சொல்றீங்க? யோசேப்புன்னா மனுஷன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. அப்ப கர்த்தர் வந்து இந்த தசமபாகம் வரும்போது அதுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. தசமபாகம் வானத்தின் பலகணிகளை திறக்கும். அதே மாதிரி வழங்குது. இன்னும் உதாரணம் சொல்றேன். எனக்கு 3 பிள்ளைங்க, உங்களுக்கு 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். பட்ஜெட் பிரதர், ஒன்னே பிள்ளை. சில நீங்க இப்படி கூட இருக்கலாம், நாங்களே பிள்ளைங்க பிரதர், எங்களுக்கு எதுக்கு பிள்ளைங்க கூட. அது உங்க விருப்பத்தை சார்ந்தது. எனக்கு 3 பிள்ளைங்க, 3 என்னுடைய பிள்ளைங்க. 3 நான் தான் பெற்றேன், நான் தான் அப்பேன். முதல் பையன் பேர் சாம், 2வது பொண்ணு பேர் கேத்ரின், 3வது பையன் பேர் வந்து நிசி. இப்போ நான் நின்றுட்டு கூப்பிடுறேன், சாம் சாம் அப்படின்னு கூப்பிடுறேன். அங்கே சாம் இல்லை, நிசி இருக்கிறான். கொஞ்ச நேரம் இப்படி பார்ப்பான், திருப்பி சொல்றேன் சாம் சாம் அப்படின்னு கூப்பிடுறேன். திரும்ப அவன் என்ன திருப்பி பார்ப்பான், சாம். உடனே ஒன்று சொல்லுவான், சாம் இங்கே இல்லைப்பா, அவ்வளோதான். இப்போ அவன் யார் எனக்கு? அவன் யாருங்க எனக்கு? பிள்ளை. சாம் யார் எனக்கு? பிள்ளை. ஆனால் அவன் ஏன் வரமாட்டேன்றான்? நான் அவனை கூப்பிடலையே, அதெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டேன்றான். ஆனால் அவனுக்கு நான் அப்பாவா? அவனை நான் பெத்தனா? எல்லாம் உண்மை. ஆனால் அவன் சாம் கிடையாது, அவன் நிசி. நான் நிசின்னு கூப்பிட்டா நிசி என்ன பண்ணுவான்? வருவான். நான் பெத்த பிள்ளை தான், அதுவும் நான் பெத்த பிள்ளை தான், இதுவும் நான் பெத்த பிள்ளை தான். ரெண்டும் கூப்பிட்டாலும் வர்றதில்லை, அது வேற விஷயம் வச்சு. உங்களுக்கே தெரியும். நான் சொன்னவனே விளங்குதுன்னா
நீங்களும் அந்த கஷ்டத்தை பாடுறீங்கன்னு தெரியுது. இப்ப நான் சாம் அப்படின்னு அவன் பக்கத்துல இருந்தா கூட ஆன்சர் பண்ணல. பாருங்க, இப்ப நான் எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லா வருமானம் என்கிட்ட வருது, அது பணம். அது என்னது? பணம் என்கிட்ட வருது, அது பணம். அது முதற்கனி எது வேணாலும் இருக்கலாம், பணம். இப்ப அது எப்படி தசம பாகம்? எப்போ அதை நான் பிரிக்கிறனோ அப்பதான் அதுக்கு பேர் தசம பாகம். அப்பதான் அது அந்த தசம பாகத்துக்குரிய வேலையை செய்யும். நான் சொல்ல விளங்குதா இல்லைங்களா? என் பணம் எல்லா பணமும் வேலை செய்யாது. ஏன்னா அதுக்கு அந்த பெயர் இருக்கணும், அதுக்கு அந்த செயல்பாடு வரணும், அதுக்கு அது பிரிக்கப்படணும், அதுக்கு அது ஒத்து வரணும். அப்பதான் அந்த வேலையை அது என்ன பண்ணும், செய்யும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. நம்ம பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம கிட்ட எல்லா பணமும் வருது, நம்ம தான் அதுக்கு முதலாளி, உழைக்கிறோம், எல்லா பணமும் நமக்குள்ள வருது. ஆனால் அதுக்கு பெயர் வைக்கணும், அதை பிரித்து எடுக்கணும், அந்த செயல்பாட்டுக்காக அதை ஒப்பு கொடுக்கணும். அந்த காரியங்கள் அது வரும்பொழுது தான் நான் சொல்றேன், அந்த செயல்பாடே அதுக்கு உண்டாகும், அந்த தன்மையே அதனால கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். சொல்றது எத்தனை பேர் விளங்குது? இன்னொன்று சொல்றேன் பாருங்க, இன்னொரு உதாரணம். சில உதாரணங்கள் சொன்னால் நல்லா புரியறதுக்காகவே சில உதாரணம் சொல்றோம். நம்ம எல்லாரும் வீடு வச்சிருக்கிறோம், வாடகை வீடோ சொந்த வீடோ இருக்குதா இல்லையா? இருக்குது. வீட்டுக்கு கதவு இருக்குதா? இருக்குது. பூட்டு இருக்குதா? இருக்குது. வீட்டில் பீரோ இருக்குதா? லாக்கர் இருக்குதா? இருக்குது. எல்லாத்துக்கும் சாவி இருக்குதா? தெரு சாவியை கொண்டு போயிட்டு லாக்கர் சாவியில் போடுங்க பார்க்கலாம். ஏன்? உங்கள் வீடு தானே, உங்கள் சாவி தானே, உங்கள் வீட்டு கதவு, உங்கள் பூட்டு, நீங்கள் காசு கொடுத்து வாங்குறது, அதை கொண்டு போய் ஏன் லாக்கர் சாவியில் போடக்கூடாது? ஏன் போடக்கூடாது? திறக்குமா? நீங்கள் சொல்லலாம், இது என் வீடு, என் கதவு சாவிங்க, ஏன் லாக்கர் திறக்காது? திறக்கவே திறக்க. நீ ஓனராக நீங்கள் இருந்தால் கூட, நீங்கள் வந்து அந்த உரிமையாளராகவே நீங்கள் இருந்தால் கூட, நீங்கள் அந்த சாவியை போட்டால் தான் அது திறக்கும். இப்போ நான் லாக்கரை திறக்கிறதுக்கு போய் தெரு சாவியை போட்டுட்டு திறக்க மாட்டேன் பிரதர், ஏன் நடக்க மாட்டேன் பிரதர், ஏன் எனக்கு வர மாட்டேன் பிரதர், ஏன் பிரதர் என் கைக்கே கிடைக்க மாட்டேது, ஏன் பிரதர் எனக்கு மட்டும் இப்படி வாய்க்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னா என்னை பார்த்து நிறைய பேர் அறிவாளின்னு சொல்லலாம். ஏன்னா தெரு சாவியை கொண்டு போய் லாக்கர் சாவியில் எப்படி திறக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வேற, இது என்ன வேற, இது முழுக்க முழுக்க மனப்பான்மையே வேற. கர்த்தர் உங்க எண்ணங்களுக்குள்ளாக ஒரு பெரிய பெயர் சுட்ட விரும்புகிறார். இது தசமபாகம். இந்த தசமபாகம்ன்றத அங்க ஆரம்பிக்கிறார். அந்த தசமபாகம்ன்ற எண்ணத்தை கொண்டு வரார். ஒரு செயல்பாடுக்கு இருக்குது, வானத்தின் கதவுகளை அது திறக்குதுன்ற ஒரு அறிவை நமக்கு ஏற்படுத்தி தரார். ஆமென். பாருங்க, அந்த இடத்துல தான் அதை சொல்றாரு. நீ என்னுடைய ஆலயத்தில் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கொண்டு வர, காணிகள் தசமம் கொண்டு வர, அப்பொழுது வானத்தின் பல கனிகளை நான் திறப்பேனோ இல்லையோ, அதனால் என்னை. அப்போ தசமபாகம்னு வரும்போது அதுக்கு பெயர், அந்த தசமபாகம்ன்ற பெயருக்கு வானத்தின் பல கனிகளை திறக்கிற சாவின்னு அர்த்தம். ஆமென். அது வேறு விளங்குது. ஏன்னா அந்த பெயர் அது செய்யறோம், அந்த காரியத்தில் அதை ஈடுபடுறோம், அதில் நம்ம இறங்குறோம், அதுக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எல்லாம் கோபமா பார்க்குற மாதிரி. ரெண்டாவது, ஒரு காரியம் சொன்னேன், அதுக்கு ஒரு பெயர் வைக்கப்படுறது, அந்த பெயருக்கு ஏற்ற செயல்பாடு அதில் உண்டாகுது. ரெண்டாவது, இந்த தசமபாகம் அப்படின்னு வரும்போது ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்த விரும்புகிறார் தேவன் மனுஷனுக்குள்ளாக. இது வெளிச்சம் இல்லைன்னு வச்சுங்களேன், இதை வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு நேரம் நீங்கள் கொண்டு போகவும் முடியாது, அதை பார்க்கவும் முடியாது. வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமத்தில் 28:18 வாசிக்கிறேன். அதிகாலையிலே யாக்கோப்பு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. அப்பொழுது யாக்கோப்பு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, யாக்கோப்பு வந்து தசமபாகம் செலுத்துவேன் ஒரு பொருத்தனை பண்றான். பார்க்கும்போது தசமபாகம் வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சா அவன் அந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணி கொண்டான்னு சொன்னா, தசமபாகம் என்பது ஒரு வெளிச்சம், அது வேலை செய்யும், அது நிச்சயமா என்னை திரும்ப இந்த என் தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு வரும், என்னை வந்து ஒரு பெரிய ஆளாக மாற்றும், நான் நிச்சயமா வருவேன். அந்த மனதில் இருக்கிற ஒரு உறுதியை அவன் வாயில பேசி காமிக்கிறான்.
நான் எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமபாகத்தை செலுத்துவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு வந்தா முதல்ல எனக்குள்ள ஒரு வெளிச்சமும் ஒரு உறுதியும் இருக்கணும். அந்த வெளிச்சமும் அந்த உறுதி எனக்குள்ள இல்லைன்னா அந்த காரியத்தை என்னால செய்யவே முடியாது. இப்ப இவனுக்குள்ள வந்திருக்குது. எப்படி அது பாருங்க, இவன் காணிக்க தசமபாகத்தை ஒரு பணத்தாகவோ இல்ல ஒரு பொருளாகவோ ஒரு ஆடு மாடாகவோ இப்படி பார்த்திருந்தான்னு வைங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க, அவன் சொல்லியிருப்பான், நீ எனக்கு திரும்பி கொண்டு வரும்போது என் ஆடுகள் எவ்வளவு தரேன், என் மாடுகள் எவ்வளவு தரேன், என் ஒட்டகத்தில் எவ்வளவு தரேன் சொல்லி ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்றான், தசம பாகம் அப்படின்னா அந்த பெயர் அவன் அதை வந்து அவன் கண்டு இருக்கிறான். அது எப்படி வேலை செய்யும், அதனுடைய தன்மை என்ன, எப்படி அதை உயர்த்த அவன் கண்டு இருக்கிறான் ஆபிரகாம் காலத்திலிருந்து. ஏன்னா அவங்க தாத்தா ஆபிரகாம் எப்படி ஜெயிச்சான், அவனுடைய அப்பா ஈசாக்கு எப்படி ஜெயிச்சான். போன வாரம் நான் உங்களுக்கு வாட்சி காமிச்சேன். ஈசாக்கு செலுத்தினான்ற வார்த்தை அங்கே இல்லை. அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி ஈசாக்கு செலுத்தினான்னு இல்லையே என்ற வார்த்தை. ஆனால் அது உங்களுக்கு விளக்கத்தை காமிச்சேன், வேணுன்றவங்க சீரி வாங்கிக்கலுங்க. எப்படி அவன் செலுத்தினா அதுக்கு அர்த்தம் என்னன்றதை எடுத்து காமிச்சேன். இப்போ யாக்கோப்புக்கு அது தெரியாம இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வார்த்தையை அவன் சொல்லவே மாட்டான். இப்போ எனக்கு நடக்கலைன்னா நான் ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அப்ப அவனுக்கு நடக்கும்னு தெரியுது, அந்த நிச்சயம் இருக்குது. அந்த நிச்சயம் இருக்கிறதுனால தான் அவன் சொல்றான், நான் திரும்ப வருவேன், நான் திரும்ப வருவேன். வரும் பொழுது சாதாரணமா வர மாட்டேன், நான் வெற்றியாளனா வருவேன், நான் திரும்ப வருவேன். நான் வரும் பொழுது கர்த்தர் என்ன எந்த நிலைமையில வச்சிருக்கிறோம் அதுக்கான உறுதி அதை நான் செய்து காமிப்பேன். அந்த தசம பாகத்தை நான் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, நீங்க வாசிச்சு பாருங்க, எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் போய் நிறைய வாசிக்கலாம். அதில் 28, 29, 30, 31, 32 வரையும் வாசிக்கலாம். இந்த 4 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா ஒரு 20 வருஷம் அவன் படாத பாடுபடுறான். ஒரு 20 வருஷம் அவன் வாழ்க்கையில் வந்து பெரிய காரியத்தை பார்க்கவே இல்லை. ஒரு 20 வருஷம் அவனுக்கு சில நேரத்தில் நிறைய சோர்வுகள், நிறைய விதமான மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்படுது. இந்த உலகத்தில் இதெல்லாம் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த உலகம் சாதாரணமான உலகம் இல்லைங்க. இந்த உலகம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு உலகம். நம்ம 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 மேலே வர்றதை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது உண்மை. இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகம். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். மன உளைச்சல்கள், மன சோர்வுகள், மன வேதனை தர காரியங்கள், நெருக்கங்கள், அழுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், எது வேணாலும் நம்மளை மாத்திட்டு வரலாம், நம்மளை எது வேணாலும் கண்டி வரலாம். நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும். என்ன, இதை நான் நம்பி வரல, கர்த்தர் என் வாழ்க்கையில எனக்காக செய்ய போற ஒரு மாபெரும் காரியத்தினால அந்த வானத்தின் பலகணிகளை திறந்து அதனால வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை நான் காண போறேன்றதை நிச்சயம் நமக்குள்ள வரணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இது உண்மை. ஏன்னா இது நான் அதெல்லாம் என்னால் பார்க்காம வரம்புறதுன்னு சொன்னா சாத்தியமே கிடையாது, ஒத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு நாள் பாருங்க, ரூம்ல உட்காந்துருக்கும் போது என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு, அவர் எனக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். உட்காண்டே இருக்கும்போது 12:30 மணி ஆயிடுச்சு. அவன் பேசிகிட்டே இருக்கான், பதில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். திடீர்னு கேட்டார், இல்லை நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது, ஏன் நம்ம வந்து இப்படி இல்லாமல் இருக்கிறோன்றது எனக்கு வந்து விளங்கலை. எனக்கு டக்குன்னு எதோ தோணுச்சு. அப்படியே 1 மணி ஆயிடுச்சு. அப்போ இந்த வார்த்தையை கேட்டேன், நான் தசம்பாங்க கொடுக்குறியா நீ? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி இந்த ஊழியத்தை பற்றி சொல்கிறேன். நான் 96 ரட்சிக்கப்பட்டேன். இந்த நாள் வரையும் நான் விதைக்காமல் இருந்ததே கிடையாது. விதைக்காமல் இருந்ததும் கிடையாது, விதைக்கிறத லேசாக கருதுனதும் கிடையாது, ஏதோ கொடுத்தா அப்படின்னு கருதுதும் கிடையாது. நீங்களே சில நேரத்தில் யோசிக்கலாம், இங்கேருந்து என்னென்ன காரியம் நடக்குது, எப்படி நடக்குது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும் தான், என்னை நெருங்கி இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அந்த வார்த்தையை கேட்டேன், நீ தசம் வாங்க கொடுக்குறியா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அவர் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அப்படி செய்ய மாட்டேன், சில நேரத்தில் வர்றதை வச்சு யாராவது பாசங்களை பார்க்கும்போது ரோட்லேருந்து எடுத்து கையில் அப்படி கொடுத்துருவேன். அது பெத்தெடுத்த பிள்ளை கூட அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? ஒரு பேர் வைக்கணும், அதுக்கு ஒரு காரியம் இருக்குதுங்க, அது ஒரு செயல்பாடு அடிப்படையில் இருக்குது. உடனே சொன்னேன், சரி நீ காலையில் பேசலாம், இப்போ கிளம்புனேன். ஏன்பா தூக்கம் வருதா? இல்லை, ஏன்னா வேதம் சொல்லுது, தசம பாகத்தை கொடுக்கலன்னா அவனுக்கு என்னன்னு சொல்லிடுறாரு கர்த்தர்? திருடன்னு சொல்லிடுறாரு. என்னன்னு சொல்லிடுறாரு? 1 மணி ராத்திரிக்கு ஒரு திருடனோட நான் தனியாக ரூமில் உட்காந்து பேசினா, நீ கொஞ்சம் ரூமை விட்டு வெளியில் போ, காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு பாருங்க. உடனே அவரு கொஞ்சம் கோவம் வந்துச்சு பாருங்க. என்ன சொல்ற? நான் சொன்னேன், அதான் உண்மை.
உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஒரே ரத்தம், ஒரே அழைப்பு, ஒரே காரியம். நீயும் பாஸ்டர், நானும் பாஸ்டர். ஏன் செழிக்கல? நீ அது மாதிரி பெரிய நாட்டமா இல்லை, ஆனா வாங்கறதுல நிறைய நாட்டமா இருக்கிற. ஜனம் கொடுக்கல, செய்யலன்ற நாட்டமா. ஆனா நீ செய்யறதுல நாட்டமா இல்லை. உனக்குள்ள ஒரு உறுதி, உனக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும். இந்த நிச்சயம், நான் இதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன், இது என்ன பெரிய ஆள் ஆக்கணும். முதல்ல உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரணும். நீங்க அதை செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க பாருங்க. ரெண்டாவது, ஒரு வழியை கர்த்தர் கத்துக் கொடுக்குறாருன்னு சொன்னா அந்த வழியில சில காரியங்கள் இருக்கும். சில நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. சில கேள்வி கேட்பாங்க, வானத்தின் பலகணிகளை திறக்கிறதுக்கும் தசமபாகம் போறதுக்கு என்னங்க சம்பந்தம்? உடனே சொல்லுவாங்க இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் அந்த கல்வாரி சிலுவையிலே நாம் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையில தரித்திரமானாரே, அப்படியே சொல்லப்படுது பாருங்க. சில நேரத்தில் அந்த கேள்விகள் எழுப்புவாங்க. அப்போ அவர் எனக்காக அப்படி, எஸ், அவர் எனக்காக தான் அப்படி ஆனார். அவர் எனக்காக ஏன் அப்படி ஆனார்னா, நான் ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்பதற்காக ஆனார். அப்ப இதையே வச்சார். இது ஒரு வழியா எனக்கு கத்து தரார். இந்த வழியில எப்படி அந்த நிறைவுக்குள்ள நான் வரதுன்னு எனக்கு கத்து தரார். நான் பாஸ்டருக்கு படிக்கிறதுக்கு 2000 காலேஜில் ஜாயின் பண்ணேன். எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண உடனே காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். 6 மணி வரையும் ஜபம். 6 மணிலேருந்து 7 மணி வரையும் வேலை கொடுப்பாங்க. வண்டி கழுவணும், ஹாஸ்டலில் க்ளீன் பண்ணணும், செடிக்கு தண்ணி ஊற்றணும், கிச்சனில் சாமான் கழுவணும், மெஸ் க்ளீன் பண்ணணும். எல்லாருக்கும், என் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். ஆஃபீஸ் ரூமை க்ளீன் பண்ணோம், ரெக்கார்டிங் ரூமை க்ளீன் பண்ணோம், ஸ்டாஃபுங்களுடைய 2 வீலர் 4 வீலர்லாம் கழுவணும். அதெல்லாம் ஒரு வேலை. 6 மணிலேருந்து 7 மணிக்கு முடிச்சோடனே 7 to 7:30 குளிச்சிடணும். 7:30 நீங்கள் 8 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்டுட்டு திரும்ப நீங்கள் அந்த ப்ரேயர் ஹாலுக்கு வந்துடணும். 8 மணிலேருந்து 8:45 வரையும் அங்கே ஒரு தம்பி பாட்டு பாடி ஜபத்தில் நடத்துவான். 8:45 முடிச்சுன்னா கிளாஸுக்கு போயிடணும். 9 மணிலேருந்து 1 மணி வரையும் உங்களுக்கு கிளாஸு. திருப்பி 1 மணிலேருந்து 2 மணி வரையும் உங்களுக்கு லஞ்சு. திருப்பி 2 மணிலேருந்து 4 மணி வரையும் நீங்கள் லைப்ரரியில் படிக்கணும். ஒரு ஸ்டடி ரூம் இருக்கும், அந்த ஸ்டடி ரூமில் உட்காந்து கம்பல்சரி படிக்கணும். அங்கே கேமரா வச்சுருப்பாங்க, இல்லைனா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டை போட்டுருப்பாங்க, தூங்குற பேரெல்லாம் எழுதிடுவாங்க, அவங்களுக்கு டபுள் டியூட்டி செய்யணும். அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் நாங்கள் போன உடனே 4 மணிக்கு டீ. 4 மணிக்கு டீயை முடிச்சுட்டு 4 மணிலேருந்து 6 மணி வரையும் திருப்பி வேலை செய்யணும். பெயிண்ட் அடிக்கணும், க்ளீன் பண்ணணும், புல் வெட்டணும், எல்லா வேலையும் செய்யணும். இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் எதுக்கு போனாங்க? நீ எனக்கு சொல்லுங்க, நான் எதுக்கு போனேன்? நான் என்ன அங்கே போய் வண்டி கழுவுறதுக்காக போனேன்? நான் எதுக்கு அங்கே போனேன்? நான் ஒரு பாஸ்டருங்க, நான் பாஸ்டருக்கு படிக்கிறதுக்கு போனேன். எல்லாரும் கணவன் அப்படி வருவாங்க, எப்படி வசனத்தை வியாக்கணம் பண்ணுறது, எப்படி ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறது, எப்படி வசனம் டு வசனம் போகிறது, இதை எனக்கு போதிக்கணுமா? வண்டி கழுவத்தில் கொண்டு போய் என்ன நிற்க வைக்கணுமா? சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே லீடர் நிற்பான் பாருங்க, அதை 4 மணிக்கு டீ குடிச்சவொடனே இல்லை, அவன் பக்காவாக லிஸ்ட் வச்சுருப்பான், எல்லாரும் கையிலும் வச்சிருப்பான். நீ வா புல் வெட்ட போ, நீ வா பெயிண்ட் அடிக்க போ, நீ வா, நீ மேலே ஏறி, நீ அந்த டெஸ்ட் எடு, நீ வா இந்த பேனத்தோட, நீ வா. ஆளு கையில் ஒரு லிஸ்ட் வச்சு கொடுப்பான் பாருங்க. சில பசங்களுக்கு அப்படியே கோவம் இருக்கும், அங்கே போய் அந்த புல்லை வெட்டுறது போது லீடரை வெட்டுற மாதிரி வெட்டின்னு கிடப்பான். ஏன் நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, என் கூட இருக்கிறவங்களா, என் கூட இருக்கிற பாசங்களா நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு வேலை செய்யணும்னா அங்கே நான் நிற்பேன். இங்கே சில என் கூட இருக்கிற நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆள் கூட பெயிண்டர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யும்போது அவங்க கூட நான் நிற்பேன். அவங்க சொல்லும் போது எனக்கு நல்லா விளங்கும். இன்னைக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்களே, இந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் அதை கற்றுக்கிட்டதுனால தான் அது வருது. உங்கள் மனப்பக்குவங்களுக்குள்ள மாறுதல் வரும்போது நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். கர்த்தர் இந்த வழி, இந்த காணிக்க தசமகத்தை ஏன் வச்சார்னா, இந்த வழிக்குள்ளாக நீ வரும்பொழுது கல்வாரி சிலுவையில் உண்டான அந்த நிறைவு உங்க வாழ்க்கையில் எப்படி வரும், அப்போ உங்க மனப்பான்மை என்னவா இருக்குன்றதை காமிக்க விரும்புறார். ஆமென். நிறைய பேர் போட்டு போயிருக்கிறான், இதெல்லாம் போய் நான் செய்யறதா, நான் பாஸ்டருக்கு வந்தேன், இது எனக்கு அவசியமே கிடையாது, போட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு வரையும் பூ கடையில் பூ வளர்ந்துட்டு இருக்கிறான். நான் இது எனக்கு அவசியம் கிடையாது, அப்படி போன ஆட்கள் நிறைய பேர் எகிரி குச்சி, நான் எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, எல்லாம் செஞ்சதுனால எனக்கு எல்லா காரியமும் நல்லா புரியுது. ஒரு சபைனா என்ன, ஒரு சபையை எப்படி வச்சுக்கணும், ஒரு சபையில் எப்படி பெயிண்ட் இருக்கணும், சவுண்ட் எப்படி இருக்கணும், ஆளுங்க எப்படி இருக்கணும், நீங்கள் சேர் எப்படி போடணும். பிரசங்கம் பண்ணுறது எவ்வளோ நேரம் சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணது? 1 மணி நேரம். நேற்று காலையில், சனிக்கிழமை காலையில் ஆரம்பித்த வேலை நேற்று ராத்திரி வரையும் இந்த வேலை முடியும். பெருக்கிறது, துடைக்கிறது, ஜன்னலை துடைக்கிறது, ஃபேனை துடைக்கிறது, நீங்கள் உட்கார சேரை போடுறது, சேரை துடைக்கிறது, பின்னாடி துடைக்கிறது, எல்லாமே ஒழுங்கு செய்யணும். இப்போ நீங்கள் உட்காரும் போது நீங்கள் அப்படியே கரெக்டாக உட்காந்து, அதுக்கு ஒரு வழி வேணும், அதை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். இந்த தசமமாகன்றது என்ன, உங்களை ஒரு பிரதான ஆசீர்வாதத்துக்கு, உங்களை நாளைக்கு ஒரு வானத்தின் பலகணியில் திறந்து இடம் கொள்ளாமல் போகவனையும்,
உங்க மேல ஒரு பெரிய நன்மையை கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை வைக்கிறார். இந்த வழியில் நீங்க வரும்பொழுது உங்க மனப்பக்குவங்கள் முதல்ல மாற ஆரம்பிக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க பாத்துறீங்களா, என்கிட்ட மட்டும் பணம் வந்துருச்சுன்னா ஒன்னும் பண்ண மாட்டேன், வட்டி கூட்டுன்னு சுத்தி கிடப்பேன். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இருக்கிறதுல உங்க மனப்பான்மை மாறலன்னா நாளைக்கு வந்த அப்புறம் நீங்க மாறுவீங்கன்றது வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஆமான்னு. இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களால இந்த இருக்கிற காரியத்தை நீங்க செய்யலன்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு வந்து நீங்க எவ்வளவு பெருசா வந்தாலும் உங்களால காத்துக்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு இல்லைங்க, நான் முதல்ல வந்து ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து பாருங்க, அன்னையிலிருந்து சில ஆட்கள் இன்னும் இங்க இருக்கிறாங்க. அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா காலையில எழுச்சி அந்த வீடு, சின்ன வீடு, நானே போட்டு மாஃப் பண்ணி அந்த லைசால் போட்டு அதை தொடச்சி அவங்க ஜனங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டு ரூம் ஸ்ப்ரே அடிச்சு பக்கா வச்சிருப்பேன். ஏன்னா நான் ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் அப்படி இருக்கணும். கடவுள் என் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என் மனப்பக்கம் முதல்ல மாறணும். தெய்வன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், வாங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. கடவுள் வந்து பாருங்க கொடுக்கறது வந்து அவர் மாதிரி ஏராளமான தாராளமான தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் வந்து குறைவில்லாதவர். ஆனா ஏன் கொடுக்க மாட்டேன், ஏன் உங்க கைக்கு வர மாட்டேது, ஏன் உங்க வாழ்க்கையில் அதை நீங்க கண்டடைய மாட்டேன்? ஏன்னா உங்க மனசு முழுசா என்ன இருக்குது? பணம் பணம் தசமபாகம் அப்படின்ற ஒரு வழியே உங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. அந்த வழிக்குள்ளாகவும் நீங்க வரல, அந்த தன்மையும் அந்த செயல்பாடுமே நீங்க என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. ஆமென். அதே மாதிரி விளங்குது. ரொம்ப முக்கியம் பாருங்க, கர்த்தர் அதனால தான் ஏற்படுத்தி வைக்கிறார். பாருங்க, இப்போ இவன் உள்ள போறான். உள்ள போன உடனே அங்க இந்த சூழ்நிலைலாம் அவனுக்கு தெரியல. எப்படி ஜெயிக்க போறோம், எப்படி இருக்க போது, லாபான் மனப்பான்மை என்ன, ராகியல் என்ன, லேச்சல் என்ன, எதுவுமே அவனுக்கு தெரியாது. அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன, அங்க ஆடு மேய்க்கணுமா, ஒட்டகம் கழுவணுமா, என்ன வேலை அவன் தருவான், ஆள் எப்படிப்பட்ட ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு உறுதி இருக்குது, என்ன திரும்ப நீர் கொண்டு வருவீரானால். அப்போ ஒரு உறுதினா என்ன? இப்ப நம்ம சில நேரத்தில் இந்த தசம பாகத்தை கொண்டு வரும்போது சில நமக்கு தெரியாது. கடவுள் நம்மளை எப்படி செய்ய போறாரு, எப்படி நடக்கும், எப்படி இதை என்ன பெருக போறேன், எப்படி இது எனக்கு விளங்காது. எனக்கு சில கண்களை நான் பார்க்க முடியாது. ஆனா ஒரு உறுதி இருக்கு. என்ன உறுதி? நான் செய்யறேன், நிச்சயமா என்ன அவர் திரும்பி கொண்டு வருவார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவன் போறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஒரு உறுதி இருக்குது. அதனாலதான் அவன் செய்யறான். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம செலுத்தத்துக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வரும். எப்படி வரும்? எப்படி உனக்கு தருவார் நினைக்கிற, எப்படி உனக்கு கதவு திறக்கும், எப்படி நீ மேல வந்துருவ, எப்படி உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எப்படி உனக்கு பணத்தை கடவுள் தர முடியும். ஏன்னா உங்க இருதயத்தை முழுக்க முழுக்க பிசாசு என்ன பண்ணுவான், ஒரு பெரிய அலகழிப்பு போட்டு அலகழிச்சுட்டு இருப்பான். அதுக்கு தான் அந்த பேர். என்ன அந்த பேரு? தசமபாகம். தசமபாகம் சொன்னா வானத்தின் பலகணிகளை திறக்கிறோம். அப்ப தசமபாகம்னு வரும்போது வானத்தின் பலகணி அவன் போயிட்டான். நீங்க பாருங்க 32:9 வாசிக்கிறேன். பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. சொல்லுங்க, எனக்கு நன்மை செய்வேன். அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சாரான். எனக்கு நன்மை செய்வேன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவு வேணும், அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணும். எல்லா தயவும் எல்லா சத்தியமும், எல்லா தயவும் எல்லா சத்தியமும் அப்படியே அண்டர்லைன் பண்ணுவாங்க. எவ்வளவு வேணும் நான் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பாருங்க, ஒரு பக்கம் ஏசா இருக்கிறான், ஒரு பக்கம் ஏசா அவனுக்கு எதிரியா இருக்கிறான். எப்படி கொன்னுடுவானா, மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் கொண்டுடுவாரான்னு உள்ள ஒரு பயம் இருக்கு அவனுக்கு. இல்லை, அவன் அதை சொல்றான் பாருங்க, நான் பயந்திருக்கிறேன். பாருங்க, நீங்க நமக்கு நிறைய விஷயங்கள் பயம் இருக்குது. நம்ம ஆஸ்தி போயிருமா, நாளைக்கு லாஸ் ஆயிடுமா, நாளைக்கு கிடைக்காம போயிருமா, பயம் இருக்கா இல்லைங்களா? அவன் ஏசாவை பார்த்து பயந்தான். நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளையும் பார்த்து பயப்படுறான். பொழுது எப்படி ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி ஆகும், எப்படி முன்னேறும், எப்படி எனக்கு நன்மை நடக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருக்கு. ஃபீஸ் கட்ட முடியுமா,
சில நேரத்தில் ஏதோ ஒரு அச்சுறுத்தல், ஏதோ ஒன்று எளிமையா இருக்குது பாருங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குது. என்ன நிச்சயம்? நீங்க சொன்னீங்க, அதை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. அப்ப வந்து பாருங்க, நீங்க அங்க வாங்க, காணிக்கும் தசமபாகம் என் ஆலயத்தில் நீ கொண்டு வா, வானத்தின் பலகணிகளிலிருந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பன இல்லையோ, அதனால் என்னை நீ சோதித்து பார். இப்ப பாருங்க, ரெண்டு காரியம் மேட்ச் பண்றான் அவன். நீங்க எதை சொல்றீங்களோ அதை நீங்க செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப எதிரிகளை முறியடிக்கணுமா? கண்டிப்பா எதிரிகளை முறியடிக்கணும். ஏசு அவனை பார்த்த உடனே அவனை கொல்லணும்னு நினைச்சான். நீங்க பாருங்க, அவனை கொல்ல வந்தவன் கடைசியில் அவன் மேல பாசமா மாறிட்டான். ஆமென், அல்லேலூயா. அவனை கொல்லணும்னு நினைச்சு அவன் மேல பாசமா மாறிட்டான். ஏன்? ஏன்னா கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய வழி, இது ஒரு வெளிச்சம், இது ஒரு உறுதி, இது ஒரு நிச்சயம், இதெல்லாம் தெரியாது. அவன் தசமம் வாங்கினா என்ன நினைப்பாங்க? பணம். நான் நிறைய சொல்லியிருக்கீங்களா? ஒரு ஷூ 4000 ரூபா கொடுத்து வாங்குறேன். 4000 ரூபா கொடுத்து ஷூ வாங்குறதுனால காதில் மாட்டி நான் சுத்த முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4000 ரூபாய் அப்படியே சுத்த முடியும்? அது 4000 ரூபாய் இருந்தால் கூட அது எதில் போட்டாகணும்? காலில் தான் அங்கே போடணும். சகதியிலன்னா நான் கால் வச்சு ஆகணும். சேத்துல நடக்காம இருக்கவே முடியாது. அது 4000 ரூபாய்ன்றதுக்காக நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயோ பிரதர் வேணாம் பிரதர், லாரி டயர்ல தச்சு போட்டுக்கலான்ட்டோம். நீங்க டயர்ல நீங்க தச்சு போடுங்க, செருப்பு இருக்கும், ஆனா உங்க கால் இருக்காது. லாரி டயர்ல செருப்பு தச்சு போட்டு நீங்க நடந்து பாருங்க, கால் ஒன்னு லாரி டயர் மாதிரி ஆயிடும். உண்மைதானே இல்லைங்களா? ஏன்னா சிலருக்கு வந்து அந்த அந்த மனப்பக்குவங்கள் மாறல. நிறைய பேருடைய மனப்பக்குவம் உண்மையா மாறல. நிறைய பேருக்குள்ள சொன்ன பாருங்க, நான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுறேன், கடவுளால் நான் உயர்றேன், நான் கடவுளால் மேலோங்கி வரேன், கடவுளால் நான் இன்னைக்கு நிலைத்திக்கிறேன்ற அந்த எண்ணமே நீ நிறைய பேருக்குள்ள இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க கர்த்தரால முன்னுக்கு வர்றதுன்றத அவங்க மனதில் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் படுற கஷ்டம், நான் படுற வேற, நான் சிந்துறேன், நான் மாடு மாதிரி உழைக்கிறேன், நான் ஓடா செய்யறேன். அவங்க மனம் முழுவதும் என்னதுன்னா ஐஸ்வர்யத்துக்கு முழுக்க 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 என் பிரயாசம் தான் நினைக்கிறாங்களே தவிர கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான்ற அறிவே இல்லை. அதை தான் மாத்துறாங்க. ஏமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் மாடு மாதிரி உழைக்கிறேன். மாடுன்னா உழைச்சி தான் ஆகணும். நீங்களே சொல்லுங்க, மாட்டை கொண்டு போய் எங்கன்னா பெட்ரூம்ல வைக்க முடியுமா? சில சொல்லுவாங்க நான் சுமை தாங்கி ஜேசிபி மலையில தான் நிற்கணும். நீங்க கொஞ்சம் யோசிக்க, ஜேசிபி கொண்டு போய் ஏசி போட்ட ரூம்ல எங்க நிற்க வைப்பாங்களா? கிடையவே கிடையாது. நான் சுமை தாங்கிட்ட, நீ வழியில தான் நின்று ஆகணும். நான் மாடு, நீ உழைச்சி தான் ஆகணும். நான் ஓடு, நீ மேலதான் தொங்கி ஆடணும். ஏன்னா நீங்க இன்னும் மனம் பக்குவத்துக்குள்ள வரல, அந்த மனப்பான்மைக்குள்ள வரல. எங்க கர்த்தர் எனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். பாருங்க, அவன் போகும்போது அந்த வழி அவன் கண்டுபிடிச்சிட்டான். பாருங்க எவ்வளவு அருமையான. யாக்கோபுட்ட சிலதெல்லாம் கத்துக்கலாம் பாருங்க. வழியை கண்டுபிடிச்சிட்டான். இப்ப வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியில நுழையிறான். இப்ப லாபான் பண்றான் திட்டத்தை, என்னவோ செஞ்சு பாக்குறான். என்னவோ பண்றான் லாபான். இப்படி பண்ணக்கூடாதுன்றான், அந்த குட்டி போட்டா இந்த குட்டின்றான், அப்படின்றான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷங்க, ஒரு நாள் 2 நாள், எத்தனை வருஷம்? 20 வருஷம். அவன் மனதில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் படிக்கும்போது நமக்கு அது தெரியல. நான் 96 ரட்சிக்கப்பட்டேன் பாருங்க. ரட்சிக்கப்பட்டவனே ஒரு இடத்துல 1000 ரூபாய் தான் சம்பளம். நாங்கள் தான் வேலைக்கு சேர்ந்தேன். வருஷத்துக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட். எவ்வளோ? 4 வருஷத்துக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் சொல்லுங்க? 400 ரூபாய் இன்க்ரிமெண்ட். பெருசா ஒன்றும் இல்லை. நான் ரட்சிக்கப்படும் போது 23 வயசு. 4 வருஷம் எத்தனை ஆயிடுச்சுங்க வயசு? 27 வயசு. 27 வயசுல எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? 1000. யார் பொண்ணு கொடுப்பாங்க நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். எங்க மாமா நல்லவராக இருக்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் 4 வருஷம். அப்புறம் பைபிள் காலேஜ் போனேன் 29 வயசுல. அங்க பைபிள் காலேஜ் போய் அங்க ஒரு 3-4 வருஷம் இருந்தேன். சம்பளம் 2000 ரூபாய். இப்போ வயசு 30க்கு மேல ஆகி போச்சு. சம்பளம் எவ்வளோ? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 ரூபாய் சம்பளம் வாங்க போய் யாருக்கிட்ட போய் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சிங்க. போனோட என்ன கேட்பாங்க? மாப்பிள்ளை எவ்வளோ? முதல் விஷயம் என்ன கேட்பாங்க? அவருக்கு என்ன விசுவாசம் இருக்கு, அவர் மலைகளை பெயர்ப்பாரா அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். உண்மையா இல்லைங்களா? செங்கடலை பிளக்க முடியுமா அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். தண்ணி மேல் நடப்பாரா? மாசம் கவர் எவ்வளவு அவருக்கு? முதல்ல அந்த மேட்ருக்கு வாங்க. 2000 ரூபாய் இல்ல, வேற யாராவது பாருங்களேன். இல்ல ரொம்ப நல்ல பையன், அவர் நல்லவர் தாங்க. இல்ல இல்ல நீங்க தங்கமான, அவர் தங்கம் தாங்க. நான் சொல்றது ஆமாவா இல்லையா? எனக்கு கொஞ்சம் ஒத்துங்க நீங்க. இல்ல ஜெபம் பண்ணி பாருங்க. எல்லாம் இல்ல கர்த்தர் நல்லவர் தானுவாங்க. நான் உண்மையா சொல்றேங்க. அது வரையும் ஒண்ணுமே கிடையாது. 2000 ரூபாய் சம்பளம்.
ஒன்றுமே கிடையாது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அது வரையும் கூட என் விதை பண்ண நிற்க வைக்கவே கிடையாது. 8 வருஷம் உங்களுக்கு சொல்கிறேன். என் அந்த வழியை முடிவு பண்ணிட்டேன், இந்த வழியில் தான் போகணும். இதுலேருந்து ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது, இதுலேருந்து ஒரு நாளும் யோசிக்கக்கூடாது. கர்த்தர் என்னை கண்டிப்பாக பெருக பண்ணுவார். இன்றைக்கி என்னை பெருக பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. அதாவது ஒரு வழியை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது அதில் வந்துடணும். அதில் நீங்கள் உள்ள நுழைஞ்சிங்கன்னு வைங்களேன், அது ஆரம்பத்தில் தெரியாத மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் எனக்கு கர்த்தர் போதிக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிருக்கிறேன். 8 வருஷம் ஆகி போச்சே, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் பயப்படாத. நீங்கள் வாசிங்கன்னா ஆதியாகமத்தில் யோசேப்பு என்ன பண்ணுவா, பெரிய பண்டசாலையை கட்டுவாங்க. விதைக்கிறதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே போட்டுட்டே இருப்பார். அந்த அறுவடையெல்லாம் வாங்கி 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 உள்ளே போட்டு பெருசாக கட்டிகிட்டே இருப்பார். திறக்கவே மாட்டார். எப்போ திறப்பார்? தேசம் முழுவதும் பஞ்சம். அப்போ தான் அங்கே திறக்கிற சாவியை போடுறாரு யோசேப்பு. அப்போ தேசம் முழுவதும் பஞ்சம், எகிப்தில் மட்டும் தானியம் இருக்குது. எந்த மாதிரி ஒத்துக்கிறீங்க பாருங்க. முழுக்க முழுக்க நம்ம வாழ்க்கையில எல்லாமே சுத்திரம் காஞ்சிச்சு. பயப்பட தேட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஒரு பண்டசாலையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நான் 8 வருஷம் மனதில் சில நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் கேள்வி, சில தூக்கம் வராது, சில நேரத்தில் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், சில நேரத்தில் எப்படி நம்ம செய்ய போறோம் இருக்கும், எப்படி கரையேற போறோம் இருக்கும். ஏன்னா மனுஷன் உள்ளுக்குள்ள 1000 விசுவாசம் இருந்தாலும் உங்கள் குறைபாடு உங்களை நசுக்கும். அதனால நீங்க கொஞ்சம் விலைக்கு இருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க என்ன பார்த்துருக்கவே முடியாது. ஆமென். ஆனால் நான் சொல்றேன், 20 வருஷம் அவன் யோசிக்கவே கிடையாது. 20 வருஷம் ஆண்டவரே என்னை கைவிட்டீரன்னு சொன்னதே கிடையாது. அவன் சொல்றான் பாருங்க அந்த வார்த்தையை, தேவரீர் நான் உமக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. 70 பேரா உள்ள போறான் அவன். 70 பேரா அதை எகிப்துக்குள்ள போனான். வெளியில வரும்போது 30 லட்சம் பேரை வெளியில வந்தான். ஏமே இன்னைக்கு கூட சில கிராமங்கள்லாம் இருக்குது பாருங்க. அந்த கிராமங்கள்லாம் போனீங்கன்னா எவ்வளவு வீடு இருந்துச்சா அவ்வளோ வீடு தான் இருக்கும். வீடு ஓனா ஓலை வீடு ஓடா ஒரு வேலை மோல்டிங் போட்ட வீடா மாறி இருக்கு அரசாங்கம் கட்டி கொடுக்கறதுனால. மற்றபடி வீடுங்க எதுவும் பெருசா என்ன இருக்காது, ஏரியா ஒன்றும் பெருசா என்ன இருக்காது, டெவலப் ஆயிருக்காது. ஆனா இவன் 70 பேரா உள்ள போறான். 400 வருஷத்துல திரும்பி வெளியில வரான். 30 லட்சம் பேரை வெளியில வரான். கர்த்தர் சொல்றதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க. சில நேரத்தில் காலங்கள் தாமதமா இருக்கலாம், சில நேரத்தில் நமக்கு சில விதமான கேள்விகளை உள்ள எழும்பலாம், சில நேரத்தில் நடக்காத மாதிரி தோணலாம், சில நேரத்தில் உணர்வுகள் ரீதியா, மன ரீதியா, உலக ரீதியா, சூழ்நிலை ரீதியா நமக்கு சில நெருக்கங்கள் தெரியலாம். நான் சொல்றேங்க, தசம பாகம் என்பது அந்த பேரை வானத்தின் பலகணிகளை திறக்கிற சாவி. அது நிச்சயமா திறக்கும். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிக்க வல்லவராரு. அதே மாதிரி ஒத்துக்கிறீங்க. சில நேரத்தில் விளங்காதனால ஒரு மனதில் ஒரு இது வந்துடும். ஒரு யோசிச்சிருந்தேன். நேற்று பாசிங் மேலே சொன்ன கொஞ்சம் பேர் தான் நாங்கள் இங்கே நல்லா இருக்குது. ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் பாருங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் பண்ணியிருந்தாரு. பார்த்து கூப்பிட்றாரு, நீ வா சைடில் நில்லு, நீ வா சைடில் நில்லு. கொஞ்ச நேரம் அங்கே யோசிச்ச பாருங்க, எல்லாரையும் கூப்பிட மாட்டேன்றாரு. அவர் கிளீனாக தெரியுது எவங்கிட்ட எது இல்லைன்னு நல்லா தெரியுது அவன்கிட்ட. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன் பாருங்க. எப்படி ஒரு சிலர்லாம் போகிறாங்க, ஆனால் எல்லாரையும் கூப்பிட மாட்டுறாரு. அவர் கரெக்டாக அவங்கள பார்த்து கூப்பிட்றாரு, நீ சைலவா, நீ சைலவா, நீ சைலவா. அவர் அங்கே தூரம் பார்க்கும் போதே இவங்க கொஞ்சம் அப்படியே ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. வண்டி ஸ்லோ ஆகும், முகம் மாறும், ஏதாவது பண்ண ஆரம்பிப்பான். அதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிடறாரு. கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாரு, வா ஓரங்கட்டுன்றாரு. ஓரங்கட்டுன்னு நின்ன உடனே இவர் உடனே ஒரு இறங்கின உடனே உண்மையாக இருப்பாங்களா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயினுக்கிறேன் சார். பக்கத்தில் சொல்லுவார், பாஸ் நான் கூட அதான் சொன்னேன் நில்லுங்க பாஸ் அப்படின்வார். பார்த்துட்டீங்களா, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பக்கத்தில் இருக்கிறவர் 2 பேருக்கு முன்னாடி அவர் அந்த பொய்யை சொல்லியிருப்பார். அவனுக்கு தெரியும் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போகலாம், எல்லா அம்மாவும் சிக்கா இருப்பாங்க, எல்லாரும் வேலைக்கு அர்ஜென்ட்டாக போகணும், நீ முதல்ல வா நிற்க வச்சு ஓரம் கட்டிடுவார். பார்த்துட்டீங்களா, ஓரம் கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருங்க, சலானை கையில் எடுப்பார். எடுத்து போட்டால் நீங்கள் ஃபைன் கட்டியே. மற்றவங்களாம் வண்டியில் போயிடுப்போம், நமக்கு அப்படியே புகையாக வரும். அவனை விட்டு நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறான பாரு. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களை ஏன் கர்த்தர் தெரிந்தெடுத்தார் தெரியுமா? வானத்தின் பலகணியில் உங்களை திறக்கிறதுக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை சும்மா கூப்பிட்டுட்டு வரல, ரத்தத்தை சிந்தி வந்துரு இல்ல, உங்களை ஏதோ ஒன்று காமிக்கிறதுக்காக. அவருக்கு தெரியும் நீங்க யாரு, உங்களை வச்சு என்ன ஆளா உங்களை மாத்தலாம், உங்களை வச்சு எப்படிப்பட்ட ஆளா கொண்டு வரலாம் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீ எப்படி மாறப்போறது அவருக்கு தெரியும், உன்னை எந்த அளவுக்கு மாற்ற முடியுறது அவருக்கு தெரியும். எதை மாதிரி விசுவாசிக்கிறீங்க சொல்லு, நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன்.
அதனாலதான் பேதுரு சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்ப இந்த காணிக்க தசம்பாகத்தை உலகத்தான்கிட்ட பேசல. உலகத்தான்கிட்ட போய், ஓ ஜனங்களே, ஓ மகா ஜனங்களே, நீங்க எல்லாரும் காணிக்க கொண்டு வாங்க, தசம்பாகத்தை கொண்டு வாங்க கர்த்தர் பேசல. கர்த்தர் இந்த சபையில சொல்றாரு, ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே, ஓ ராஜரீக ஆசாரிய கூட்டமே, ஓ பரிசுத்த ஜாதியே, ஓ என் சொந்த ஜனமே, உனக்கு நான் சொல்றேன், காணிக்க தசமத ஆலயத்தில் கொண்டு வா, வானத்தின் பலகணிகளை திறந்து எப்படி நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன்றத தேசங்கள் பார்க்கட்டும்ன்றதுக்காக உங்களை அழைச்சு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா? உலகத்தில் போய் ரோட்ல நின்று பாருங்க. ரோட்ல நின்று ஆண்டவர் வந்து சொன்னார் இல்லைங்களா, உலகம் எங்க போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க மாதிரி, உலகம் எங்க போய் நீ ரோட்ல நின்று சகல ஜனங்கிட்ட காணிக்க தசமம் கத்துன்னு சொல்லல அவரு. ஓ ஜனங்கள் அப்படி சொல்ல சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஏன்னா இது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு உன்னதமான உயர்வான ஒரு வழி இது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் காமிக்க விரும்புகிறாருங்க. ஏன்னா அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வழி காமிக்கிறார்னாவே அந்த வழி அவர் காமிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கர்த்தர் வந்து ஒரு காணிக்க தசம்பாகன்ற ஒரு வழியை உங்களை பார்த்து கேட்கிறார், சொல்றாரு, நீ கொண்டு வா, அதனால என்ன சோதித்து பார், நீங்க எதனால என்ன வஞ்சித்தீர்கள் அப்படியே கேட்கிறாரு பாருங்க. எங்கிட்ட நீங்க வஞ்சித்தீர்கள், எங்கிட்ட நீங்க திருடுனீங்கன்றாரு. அப்படியே கேட்கிறாரு. ஏன் இந்த காரியத்தை அவ்வளவு ஒரு கோபத்தை காமிக்கிறாரு? நீ யோசிச்சு பாருங்க. யாராவது உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சிங்களா? அதை நீ ஏன் ஜெபம் பண்ணல அப்படின்னு கர்த்தர் கேட்கவே இல்லை. பாத்துறீங்களா நீங்க? ஓ ஜெபம் பண்ணாத சந்ததியே கேட்டிருக்காரா? இல்ல. ஏன் அப்படி கேட்கல அவரு? பாருங்க, அவர் ஏன் இது மேல ஒரு வைராகியத்தை காமிக்கிறார்னா, இது முக்கியமான ஒரு பொருள். அதனாலதான் இயேசு சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாதே அப்படின்றார். ஏன்னா இது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கூட அவனுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான தரத்திலிருந்து அவனை வேறுபடுத்திடுது. இந்த பணம் அவனை வேற பக்கத்தில் திருப்பிடுது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாத்திருது. அவனை சில நேரத்தில் அவனுடைய குணாதிசயங்களை கெடுத்து குட்டி சேவர் ஆக்கிடுது. எதுக்காக கொலை செய்யறாங்க ஜனங்க? சொல்லுங்க. எதுக்கு பிள்ளைங்களை கடத்துறாங்க? சொல்லுங்க. எதுக்கு அங்க செய்யறான்? ஒரு பேங்க் எதுக்கு திருடுறான்? எதுக்கு ஒருத்தர் கழுத்தில் இருக்கிற செயின் அறக்கிறான்? இறக்கம் இல்லாம எதுக்கு அறக்கிறான்? எதுக்காக? பணம் 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 பணம். இது மோசமான ஒரு காரியத்தை மனிதனுக்குள்ள கொண்டு போயிடுது. கர்த்தர் இப்ப அதை அப்படியே ஒரு நல்ல வழியில கொண்டு வர விரும்புறாரு. இப்ப நான் கர்த்தரை நம்புறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். நான் திருடனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். அவரே சொல்றார், அப்படி செய்வேனோ மாட்டோம், அதனால் என்னை சோதித்து பாரு. ஏன்னா இது ரொம்ப கெடுதி. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தேவை வரும்போது குணாதிசயம் மாறுது. மாறுதா மாறலையா? சொல்லுங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துறீங்க. ஏன் மாறுது? அது வேணும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு ஏன் மாறுது? பணம் 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 பணம். ஆண்டவர் சொல்றாரு, அது பணம். அது ஒரு பெரிய காரியமா யோசிக்காத. நான் உன்னை உயர்வு நீ பார்க்க போற, அதுக்கு ஒரு வழியை வைக்கிறேன். அந்த பணத்துக்கு ஒரு வழி, அந்த பணத்துக்கு ஒரு பேர், அதை ஒரு வேறுபடுத்தி காமிக்கிறார். அதுக்கு பேர் தான் தசம பாகம். ஏமே அது பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பேரை கொண்டு வந்தாரு பாருங்க. அதுக்கே யோசிச்சு பார்க்கணும் நீங்க. அந்த பேரை பார்க்கும் போது சொன்னோம், தசம பாகம் வானத்தின் பலகணி, தசம பாகம் வானத்தின் பலகணி, தசம பாகம் வானத்தின் பலகணி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அந்த முன்னேற்றத்தை காண முடியல. சில நேரத்தில் அநேக விதமான கோட்பாடுகள், பிரச்சனைகள் நம்மளை நெருக்கிடுது. நம்ம சில நேரத்தில் அப்படியே தூங்கிடுவோம். நான் சொல்கிறேன், பயப்படவே வேணாம். பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. நல்லா தைரியமாக சொல்லுங்கள். அதுவும் பயந்துனேவா சொல்கிறது? சொல்லுங்கள், பயப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். இது ஒரு அடையாளம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இதில் அடுத்த வாரம் ஒன்று காமிக்கிறேன். ஜீவனும் மரணமும் சந்திக்கிற இடத்துல மரணம் ஜீவனத்தை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஜீவனமும் மரணமும் சந்திக்கிற இடம் ஒன்று இருக்குது. இந்த ஜீவனமும் மரணமும் சந்திக்கிற மரணம் ஜீவனை மேற்கொள்ள முடியாது, ஜீவன் மரணத்தை மேற்கொள்ளும். நீங்க பாருங்க, அடுத்த வாரம் உங்களை காமிக்கிறேன். ஏன் இந்த பணத்தை கொண்டு வரும் போது, இதை பிரிக்கும் போது இதோடைய ஆற்றல் எப்படி உங்க வாழ்க்கையில
உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியங்களை ஜெயிக்கிற சக்தி அதில் வச்சிருக்கிறான்றதை காமிக்கிறேன். ஆமென். ரெண்டும் சந்திக்குதுங்க. இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் மரணமும் ஜீவனும் சந்திக்குது. இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் கடவுளுடைய பிள்ளை, கோட்பாட்டுக்கு உட்பட்டவன். நான் காணிக்கை தாசமாகத்தில் உள்ள வரேன். இது ஜீவன். மரணம் ஒன்று இருக்குது. மரணம் எதெல்லாம் நான் யோசிச்சு ஜெயிக்கணும், முன்னேறணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்கு எதிராக சில காரியங்கள் எழும்பும். அது எழும்பும் போது என்ன ஆகுதுன்னா, அது இதை சந்திக்கும் போது இதனுடைய ஆற்றல், இந்த மரணத்துக்குரிய ஆற்றல் என்னுடைய ஆசீர்வாதத்துக்குரிய தாக்கத்தை கெடுத்துக்கூடாது. இப்ப இந்த காணிக்கை தசமாகும் என்பது என்னன்னா ஜீவன் உட்பட்டது. ஏன்னா அது கர்த்தர் கையில வருது. இப்ப முதற் பேரானவரோட சேருது. முதற் பலன், முதற் பேரானவர், முதற் கனி அதோட சேருது. இந்த முதற் பேரானவர், முதற் கனி, இந்த முதற் ஜீவன் இந்த மரணத்தை ஜெயிக்குமே தவிர ஒரு இடத்துலயும் அது தோல்வியை காண முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் காண்பித்த வழிக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் வைத்திருக்கிற இந்த உன்னதமான வழிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஓ உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி. இயேசு நாமத்தினாலே கர்த்தாவே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஓ நீர் வைத்திருக்கிற இந்த வார்த்தையின் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெருகுவது உம்முடைய விருப்பம், நாங்கள் செழிப்பது உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வட்டம் ஆசீர்வதிக்க நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. தேசங்கள் யாவும் எங்களை கண்டு பாக்கியவான்கள் என்று சொல்ல மாட்டேன். ஓ உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் உம்முடைய கிருபை பெருகுவதாக, தயவு பெருகுவதாக கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களின் நன்மைகள் உண்டாவதாக. தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள், தேவன் வைத்திருக்கிற வெற்றிகள் உண்டாவதாக தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில செழிக்கக்கூடிய வழிகளை இவர்களுக்காக கர்த்தர் திறப்பீராக. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நீ அப்படி செய்யறபடி நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக நிறைவு இருக்கட்டும் கர்த்தாவே. கணவன் உறவு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் ஸ்திரப்படுவதாக கர்த்தாவே. தேவ அன்பினால கட்டி காப்பீராக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளாய், வானத்தின் நட்சத்திரங்களாய் ஆண்டவரே, நீரூற்றாய், ரெகபோத்தாய் எங்கள் பிள்ளைகள் பெருகுவதாக தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் செய்யறபடினால் நன்றி செலுத்துகிறோம். நீ நல்ல மேய்ப்புமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக. நாம மகிமை பெறட்டும் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியும் நினைக்கும் என்றும் சதா காலம் நமர்த்தனம் இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர்.
தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதானக்காரனரே. ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். thank you